Hi teachers and friends. இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் டெஸ்ட் நம்பர் 3 110 110 கொஸ்டின் போட்டிருக்கேன். கமெண்ட்ஸ் வருது ஈஸி கொஸ்டின் தானே அப்படின்ட்டு. அந்த ஈஸி கொஸ்டினுமே நம்ம ஒரு தடவை பிஜிடி ஆப்பில் போய் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ அதனோட டிஃபிகல்ட்டு தெரியும். ஸோ கொஞ்சம் கைண்டாக ஒரு நல்லா தரவு பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். நான் போகிறப்போ நான் டஃப் கொஸ்டின் கொடுக்குறேன், சரிங்களா? 2 தடவை டஃப் கொடுத்தோன்னா நீங்கள் திரும்பியே பார்க்க மாட்டீங்க, என்ன கொஸ்டின் போட்டு டஃப்பாக கொடுக்குறாருன்ட்டு. போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து மெலாண்ட்ரியம் த மேல் பிளான்ட் ஹேஸ் த டேஸ் குரோமோசோமல் கம்போசிஷன். ஓகேங்களா? ஸோ மெலாண்ட்ரியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இதனுடைய மெலாண்ட்ரியத்தோட மேல் பிளான்ட்டோட ஆன்சர் என்னென்ன அப்படின்னா குரோமோசோம் காம்போசிஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2A + XX, ஆப்ஷன் பி 2A + XY, ஆப்ஷன் சி 2A + YY, ஆப்ஷன் டி 2A + XXY. ஸோ ஆன்சர் இஸ் 2A + XXY. மெலாண்ட்ரியம் மேல் பிளான்ட்டில் இதுதான் குரோமோசோம் காம்போசிஷனில் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், பேட்சன் அண்ட் ஃபுன்னட். பேட்சன் அண்ட் ஃபுன்னட் proposed option A 1 gene and 1 enzyme hypothesis, option B coupling and repulsion hypothesis, option C law of segregation, option D operon concept. பேட்சன் அண்ட் ஃபுன்னட் ப்ரப்போஸ் தியரி பார்த்தீங்கன்னா கப்ளிங் அண்ட் ரிப்பல்சன் ஹைபாத்திசிஸ் ப்ராசஸ் தான் இஸ் அ கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்தது மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் இஸ் ஆப்ஷன் ஏ thalidomide, ஆப்ஷன் பி அரபினோஸ், ஆப்ஷன் சி மால்டோஸ், ஆப்ஷன் டி கேலக்டோஸ். ஸோ இதில் எதுங்க மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்னா ஆப்ஷன் பி அரபினோஸ். கொஸ்டின் நம்பர் 4, சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் மிராபிளஸ் ஜொலாபாலா தட் 4 o'clock பிளான்ட்டு ஆன்டினியம் பிளான்ட்டு அதில் டிஸ்கவர் பண்ணார் யார்? நம்ம ரீடிஸ்கவர் பண்ணவர் தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன் ஏ பொவேரி, ஆப்ஷன் பி சடன், ஆப்ஷன் சி காரன்ஸ், ஆப்ஷன் டி டுவர்ட். ஸோ ஆன்சர் ஹாரன்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஃபோர்த்து கொஸ்டின், பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஈஸி கொஸ்டின் தான். பென்டோ சுகரும் நைட்ரஜன் பேஸும் பாஸ்போரிக் ஆசிட்டும் சேர்ந்தால் அதுக்கு பேர் என்ன? நியூக்ளியோசைடா, நியூக்ளியோடைடா, பெப்டைடா, பாலியோப்டைடா? ஸோ ஆன்சர் இன்னும் ஆப்ஷன் ஏ. இதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணல, நியூக்ளியோடைடு தான் ஆன்சர். ரோஸ்வுட், ஓகேங்களா? ரோஸ்வுட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் செட்ரஸ், டெக்டோனா, டல்பெஜியா, டியூரோகார்பஸ். ஸோ நோட் பண்ணுங்கள். ரோஸ்வுட் எதில் அப்படின்னா டால்பெர்ஜியா, ஆப்ஷன் சி. The bark of cinchona yield. The bark of cinchona yield. இந்த பார்க்குனாவே தெரியும், சின்கோனாவும் தெரியும். ஸோ அதுலேருந்து என்ன ஈல்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ செர்பன்டைன், ஆப்ஷன் பி ஓலியோரெசின், ஆப்ஷன் சி வின்கிறிஸ்டின், ஆப்ஷன் டி Q9. ஸோ ஆன்சர் இஸ் Q9. Question number 8, tea is produced from the leaves. ஆப்ஷன் ஏ அனகாடியம், ஆப்ஷன் பி காஃபி, ஆப்ஷன் சி தியோப்ரோமா, ஆப்ஷன் டி கெமேலியா. ஸோ ஆன்சர் இஸ் கெமேலியா. த எபிஸ்டாட்டிக் ஃபேக்டர் ரேஷியோ சம்மர் ஸ்குவாஷ் எதில் ஃபார்ம் ஆகும்னா டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸில். நோட் பண்ணுங்க. அப்போ அதோட ரேஷியோ என்னங்க? 9:3:3:1, 12:3:1, 1:2:1, 9:7.
ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா டைஹைபிரிட் கிராஸு இல்லைங்களா, 12:3:1ங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். 1:2:1ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்கம்ப்ளீட் டாமினன்ட் சொல்லலாம் இல்லைங்களா. அடுத்து 9:7ங்கிறது பாருங்களேன், காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன் சொல்லலாங்களா. ஓகே, கோடாமினண்ட்டா கோடாமினன்ட் ஜீன் சொல்லலாம் அது 9:7 இல்லைங்களா. அப்போது எபிஸ்டாட்டிக் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் வருதுன்னா அது டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸில் சம்மா ஸ்குவாஸ் ஃபைண்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 12:3:1 தான் கரெக்ட் ஆன்சர், பி ஆப்ஷன். ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ அக்கர்ஸ் இன் த ஃபேஸ், எதுலங்க ரெப்ளிகேஷன் ஆகும் அப்படிங்கிறாங்க. G1 ஃபேஸ்லையா, எஸ் ஃபேஸ்லையா, G2 ஃபேஸ்லையா, இல்லை எஃப் ஃபேஸ்லையா, எதில் வந்து ரெப்ளிகேஷன் அதிகமாகும் அப்படின்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், ஈஸி தான். திஸ் இஸ் எஸ் ஃபேஸில் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஆன்சர். யூஃபோர்பியா இருக்கு இல்லைங்களா, இதனோட யூஃபோர்பியாவோட ஸ்டிஃபுல்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லீவ்ஸுக்கு கேட்கக்கூடிய ஒரு ஸ்மால் டைப் ஆஃப் கேரக்டர் தான் லீவ்ஸை ஸ்டிஃபியூல்ஸ்னு சொல்லுவோம். இது மாடிஃபிகேஷனாக இருக்கும் யூஃபோர்பியஸில் மட்டும். அப்போ எது மாதிரி இருக்கலாம், ஒன்று ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்கணும், இல்லைன்னா டென்ட்ரில்ஸ் மாதிரி இருக்கணும், இல்லைன்னா முள் ஸ்பைனஸு ஹேராக இருக்கலாம், இல்லை கிளாண்டாக இருக்கலாம், இல்லைன்னா காம்பவுண்ட் லீஃபாக இருக்க மட்டும் இருக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் சி, ஸ்பைனஸ், ஹேர்ஸு அண்டு கிளாண்ட்ஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12. The family of great economic importance. கிரேட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் எதுங்க, நமக்கு செரல்ஸாக பார்த்து உணவு தானியங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உணவு தானியங்கள் உள்ள ஃபேமிலி எது நம்ம சொல்லணும், அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ பொயேசி, ஆப்ஷன் பி டைஃபேசி, ஆப்ஷன் சி ஸ்லொராந்தேசி, ஆப்ஷன் டி ஓலியேசி. ஓகேங்களா, எல்லாமே ஒரு ஸ்பெஷல் கேரக்டரோட ஃபேமிலி தான் அதெல்லாம், சரிங்களா. இதில் எதுங்க கிரேட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னால் பொயேசி பிளான்ட்டுங்க. வாட் இஸ் இட், பொயேசி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த பைனாமல் நாமன்கிளேச்சர் லிட்டர் மில்லட் பாருங்கள், லிட்டர் மில்லட். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ பேனிக்கம் மில்லியேர், ஆப்ஷன் பி செட்டேரியா இட்டாலிக்கா, ஆப்ஷன் சி பஸ்பலம் ஸ்குரோபிகுட்டம், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ். ஸோ வெரி சிம்பிள், 3 ஆப்ஷன் தான். இதனுடைய லிட்டில் மில்லட் என்னென்னு பார்த்துங்க, என்ன ஃபேமிலின்னு பார்த்துக்குங்க. திஸ் இஸ் கால்டு Panicum milliae. Option A is the correct answer. Panicum milliae. Question number 14. Botanical name of oats. Botanical name of oats. பார்லினா அதுலேயே ஒரு ஆன்சர் இருக்குது, இதுக்குள்ளேயே ஒரு ஆன்சர் இருக்குது, வீட்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் இருக்குது, ரைக்கும் இங்கே உள்ள ஒரு ஆன்சர் இருக்குது. அப்போ 4 பொட்டானிக்கல் நேம்ஸ் இதில் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ கார்டியம் உல்காருங்கிறது என்ன, பார்லி பிளான்ட்டோட இது, சரிங்களா. ஓட்ஸ் எதுனா ஆன்சர் இதுதான், பி ஆப்ஷன் அவினா சாட்டிவா. ஓட்ஸோட பொட்டானிக்கல் நேம் அவினா சாட்டிவா. ஓகேங்களா, டிடிக்காமல் உங்களுக்கு தெரியும், வீட்டில் வர வெரைட்டிஸு. ஆப்ஷன் டி சீக்கல் செரல் பாருங்கள், ரை பிளான்ட்டு சொல்லலாம், சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 15. விங்டு சீடு இஸ் அ கேட்டிஸ் ஸ்பீச்சஸ். இன்னும் ஜிம்னோசோமில் விங்டு சீட்னாவே நம்ம கண்ண மூடி எழுதுவோம் இல்லைங்களா. ஆப்ஷன் ஏ ஜிங்கோ, ஆப்ஷன் சி பி வில்லியம் சோனியா, ஆப்ஷன் சி சைக்கஸ், ஆப்ஷன் டி பைனஸ். ஸோ ஆன்சர் இஸ் பைனஸ். எஃபிட்ரா இஸ் அப்டைன்டு ஃப்ரம், உங்களுக்கு தெரியும் எஃபிட்ரின் வந்து நம்ம எந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் ஏ சுகா, ஆப்ஷன் பி எஃபிட்ரா பிளான்ட்டு, ஆப்ஷன் சி ஜமியா, ஆப்ஷன் டி வெல்வெட்சியா. ஸோ ஆன்சர் இஸ் எஃபிட்ரா இஸ் கரெக்ட் ஆன்சர், பி. பீட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம், நமக்கு ஈஸி கொஸ்டின் தான். பீட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் ஆப்ஷன் ஏ பெல்லியா, ஆப்ஷன் பி ஸ்பாக்னம், ஆப்ஷன் சி மர்கன்சியா, ஆப்ஷன் டி ஃபுனாரியா. ஸோ பீட்டு பார்த்தீங்கன்னா எந்த பிளான்ட்டோட வருது அப்படின்னா கரெக்டாக நோட் பண்ணுங்கள், ஆப்ஷன் பி ஸ்பாக்னம். த ரிமார்க்கபிள் கைகாண்டிக் ஆன்சியன்ட் ட்ரீன்னு சொல்கிறோம், நல்லா ஜைஜாண்டிக்காக இருக்கக்கூடிய பிளான்ட் எதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினே உள்ளே போகும், பெரிய லாரியே உள்ளே போகுங்க. லாரி அதோடைய கொஞ்சம் வெயிட்லாம் வச்சு அதுக்கு மேலே ஒரு 4 அடி மேலே வச்சிங்கனாலும் அதனுடைய லோடோட அந்த
பிளான்ட்டோடைய பேஸில் உள்ளே போகும். அப்படி தான் வச்சுருக்குறாங்க அந்த பிளான்ட்டை. சரிங்களா? அது என்ன பிளான்ட் அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ தூஜா, ஆப்ஷன் பி செக்கோயா, ஆப்ஷன் சி டாக்ஸஸ், ஆப்ஷன் டி குப்ரசஸ். என்ன பிளான் உங்களுக்கு தெரியும்? யா, ஆப்ஷன் பி செக்கோயா. Question number 19. The sperms are remarkable as large as the egg. பொதுவாகவே எக்கு, ஸ்பெர்மு இல்லை ஓவியூலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்லார்ஜாக பெருசாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளான்ட் தான். சரிங்களா? அது சைக்கஸா, பைனஸா, நீட்டமா, போடோகார்பஸா. லாஸ்ட் டைம் போடோகார்பஸ் பற்றி ஒரு 1 மார்க் கேட்டு விட்டாங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன் சைஸ்னாவே நம்ம கண்டுபிடி எழுதலாம் சைக்கஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20ங்க. இது பாருங்கள், இந்த ஆம்பிகாஸ்ட்ரியா வென்ட்ரல் லீவ்ஸ் எந்த பிளான்ட்டில் பார்க்கலாம்? வென்ட்ரல் லீவ்ஸ் நோன் எஸ் ஆம்பிகாஸ்ட்ரியா. ஸோ ஆப்ஷன் ஏ மெக்கன்சியா, ஆப்ஷன் பி ரிக்ஸியா, ஆப்ஷன் சி ஆந்தோசரஸ், ஆப்ஷன் டி பொரல்லா. ஸோ ஆன்சர் பொரல்லா இஸ் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 21. ஹெட்ரோஸ்போரிக் கண்டிஷன் இஸ் சீன் இன். ஹெட்ரோஸ்போரி எது நீங்கள் பவுண்ட் ஆகும்? மற்ற எல்லாமே ஹோமோஸ்போர் தாங்க. மற்ற ஹோமோஸ்போர் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆன்சர் சொல்லிட்டுனா அதுக்கப்புறம் நீங்கள் ஹெட்ரோஸ்போரின்னு தெரிஞ்சியும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே ஹோமோஸ்போர்னு போட்டுக்கோங்க. ஆப்ஷன் ஏ சைலோட்டோம், ஆப்ஷன் பி லைக்கோபோடியம், ஆப்ஷன் சி செலாஜினில்லா, ஆப்ஷன் டி யூகுசிட்டோம். ஸோ ஆன்சர் சி செலாஜினில்லாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. டீலோம் தியரி ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு பாருங்கள். டீலோம் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது ஆப்ஷன் ஏ ஜிம்மர்மேன், ஆப்ஷன் பி ஃபார்லோ, ஆப்ஷன் சி ஸ்மித்து, ஆப்ஷன் டி வான் டீகம். ஸோ டீலோம் தியரி வாஸ் ப்ரப்போஸ் பண்ணது ஜிம்மர்மேனுங்க. The period of pteridophyte. The period of pteridophyteங்க. நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாம் நம்ம எது சொல்லலாம்? ப்ரீ கேம்ப்ரியன் சொல்லலாம். சரிங்களா? ப்ரீ கேம்ப்ரியனில் சொல்லலாம். ஆப்ஷன் ஏ மீசோசைக்கு, ஆப்ஷன் பி பேலியோசைக், ஆப்ஷன் சி சீனோசைக், ஆப்ஷன் டி ப்ரீ கேம்ப்ரியன். நம்ம டேடோஃபைட்டுக்கு அப்புறம் ஜிம்னோசோம் சொன்னால் முழுக்க மீசோசைட் போயிடலாம். சரிங்களா? இங்கே வந்து பீரியட் ஆஃப் டேடோஃபைட் அப்படின்னா நம்ம பேலியோசைக்கே கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது த ஸ்டீல் ப்ரெசன்ட் இன் ட்ரையாப்டெரிஸ். ட்ரையாப்டெரிஸு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புரோட்டோஸ்டீல், ஆப்ஷன் பி அக்டினோஸ்டீல், ஆப்ஷன் சி டிக்டியோஸ்டீல், ஆப்ஷன் டி ஹாப்ளோஸ்டீல். ஸோ ட்ரையாப்டெரிஸ் எதில் ஃபவுண்ட் ஆகும்னா டிக்டியோஸ்டீல். நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் 25. இன்ஃப்ளாரசன்ஸ் ப்ரெசன்ட் த ஃபிக். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வாட் இஸ் நம்ம இன்ஃப்ளாரசன்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? அது என்ன டைப் ஆஃப் இது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வெட்டிசிலெஸ்டர், ஆப்ஷன் பி ஹைபன்தோடியம், ஆப்ஷன் சி சயாத்தியம், ஆப்ஷன் டி திர்சஸ். ஸோ ஆன்சர் பி இஸ் எ ஹைபன்தோடியம் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அடுத்து மேங்கோ இருக்கு இல்லைங்களா? அந்த பிளஸ்டி பாட்டு என்ன பாட்டாக இருக்கலாம்? ஒன்று மீசோகார்ப்பாக இருக்கணும், இல்லை எபிகார்ப்பாக இருக்கணும், இல்லை எண்டோகார்ப்பாக இருக்கணும், இன்னும் சீடாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பாட்டில் எது வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ ப்ளஷியாக இருக்கிறது தான் மிடில் பார்ட் தான் ப்ளஷி. மிடிலுக்கு மீனிங் என்னங்க? மீசோ ஹாப். அவ்வளோதாங்க. ஆப்ஷன் ஏ. பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் பாருங்கள். பேஸ் நான் எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்க? இது ரொம்ப ஈஸி. பட் ஐ டிடன்ட் சே வித் ஆப்ஷன். டைரக்ட்லி ஐ கோ இன்டு ஃபார் ஆன்சர்ஸ். நேச்சுரல் சிஸ்டம்ங்க. தென் மிசேலியா சம்பகா. வாட் இஸ் இட்? மிசேலியா சம்பகா. மெக்கேலியான்னு சொல்லலாம், இல்லை மிசேலியா, வாட் எவர் இட் இஸ், இங்கே சாய்ஸ் தான். இந்த குடும்பம் எந்த குடும்பத்தோடு சேர்ந்ததுங்க? மிசேலியா சம்பகாங்கிறது. ஆப்ஷன் ஏ மீலியேசி, ஆப்ஷன் பி மெக்னோலியேசி, ஆப்ஷன் சி பாலிகோலேசி, ஆப்ஷன் டி லவ்ரேசி. ஸோ ஆப்ஷன் பி
மேக்னோலியேசி தான் மிசேலியா சம்பகா பிளான்ஸோட ஃபேமிலி. ஃப்ராங்கியா இருக்கு இல்லைங்களா, ஃப்ராங்கியாங்கிறது நான் சிம்பயாட்டிக் ஆர்கானிசம், நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ராங்கியா இஸ் எ நான் சிம்பயாட்டிக் ஆர்கானிசம். இது நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எதனோடைய பண்ணும் அப்படின்னா, ஒன்று ஆக்டினோமைசிஸோடு இருக்கணும், இல்லைன்னா சைனோ பாக்டீரியாவோடு இருக்கணும், இல்லைனா ஃபங்கையாக இருக்கணும், இல்லைனா மைக்கோபிளாஸ்மா. கண்டிப்பாக மைக்கோபிளாஸ்மாலாம் இருக்காதுங்க, நைட்ரஜன் ஃபிக்சேஷன்லாம் வராது. அப்போ ஆன்சர் ஏ ஆக்டினோமைசிஸ் தான் கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்தது கைட்டோசன். கைட்டோசன் ஈஸியா, கைட்டோசன் ஈஸியா. இது வந்து பார்த்தீங்கன்னா பைட்டோ அலெக்சின் எலிசிட்டர், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பாலிஃபினால் ஆக்சிடேஸ், ஆப்ஷன் சி பெராக்சிடேஸ், ஆப்ஷன் டி சுக்ரோஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ பைட்டோ அலெக்சின் எலிக்டர். அடுத்தது மைக்கோபாக்டீரியம் லெப்ரே ஈஸியா. மைக்ரோபாக்டீரியம் லெப்ரே ஈஸியா. இது எந்த டைப் ஆஃப் பாக்டீரியாங்க? கிராம் பாசிட்டிவா, கிராம் நெகட்டிவா, ஆசிட் பேஸா, இல்லை போட்டோட்ராபிக் பாக்டீரியாமா? ஸோ மேக்ஸிமம் வரக்கூடிய பாக்டீரியா பார்த்திங்கன்னா கிராம் நெகட்டிவ் இருக்குங்க. அதை இன்னர் சாயில் அதிகமாக இருக்கிறதும் அந்த பாட்டு தாங்க. இந்த கோரின் பாக்டீரியம், ஒரு சில பாக்டீரியா மட்டும், ஒரு ஃபியூ பாக்டீரியா மட்டும்தான் அது பாசிட்டிவ் பாக்டீரியாவாக இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 32. கண்டிப்பாக பிரியோபைட்டுக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன் பண்ணுறதுக்கு ஒன்று நீடுங்க. ஆப்ஷன் ஏ சாயிலா, ஏரா, வாட்டரா அண்ட் ஹீட்டா? ஸோ ஆன்சர் இஸ் வாட்டருங்க. அடுத்தது பொதுவாக ரிக்ஸியாவில் இருக்கக்கூடிய ஆர்கிகோனி செல் இருக்குது இல்லைங்களா, அதில் எவ்வளோ நெக்கு கேனல் செல் இருக்குது, அவ்வளோதான். ரிக்ஸியாங்கிறது ஆர்கிகோனிங்கிறது ஒரு எம்படட் பாட்டு தான், எம்படட் பாட்டுங்க. இந்த இதில் நெக் கேனல் செல் எத்தனை இருக்குது அப்படின்னா அதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் பி சி 3, ஆப்ஷன் டி 6. ஸோ ஆன்சர் 4 இஸ் அ கரெக்ட் ஆன்சருங்க. சொனாட்டி பாருங்கள், சொன்டி இந்தியாவில் ரைஸ் பீரும் தயாரிப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் ஒயினும் தயாரிப்பாங்க. இதில் பீர் மட்டும் இல்லைங்க, ஒயினும் தயாரிப்பாங்க. என்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம்னா ரைசோபஸ். ஐயோ ஆன்சர் சொல்லிட்டுங்க, சாரிங்க. ஆப்ஷன் ஏ சக்காரோமைசிஸ், ஆப்ஷன் பி ரைசோபஸ், ஆப்ஷன் சி லாக்டோபைசிலஸ், ஆப்ஷன் டி ஸ்பைருலினா. ஸோ ரைசோபஸ் சொனாட்டி இதிலேருந்து தான் நம்ம சொன்டிக்கு வந்து தயாரிக்கிறோம். இது ஒரு ரைஸ் பீருங்க, இது இந்தியாவில் தயாரிக்கிறோங்க, அவ்வளோதான். அதே ஜப்பானில் தயாரிச்சோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, ஷேக்குன்னு சொல்லுவாங்க, SAKE. அது என்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம்னா அஸ்பெர்ஜிலஸ் ஒரேசே. அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. கேப்டானுங்க. கேப்டானுங்கிறது என்னங்க? ஃபங்கசைடா, பாக்டீரிசைடா, இன்செக்டிசைடா, ஆல் ஆஃப் தீஸா? இது எல்லாம் சேர்ந்து வருமா கேப்டானு? கேப்டான் பொதுவாக பார்த்தீங்கன்னா அது என்னென்னா இட் இஸ் எ ஃபங்கசைடுங்க. கேப்டான் இஸ் எ ஃபங்கசைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. அடுத்ததுங்க பர்கிந்தி மிக்சருங்க. கண்டெய்ன்ஸ் ஆப்ஷன் ஏ காப்பர் சல்ஃபேட், NPK அண்ட் வாட்டருங்க. ஆப்ஷன் பி கிரிப்சம், யூரியா அண்ட் வாட்டருங்க. ஆப்ஷன் சி சோடியம் குளோரைடு, நைட்ரஜன் வாட்டருங்க. ஆப்ஷன் டி என்னென்ன கலப்பாங்க பர்கிந்தி மிக்சரில், நம்ம என்ன கலந்துருப்போம் அதான் கொஸ்டின். காப்பர் சல்ஃபேட்டு, வாஷிங் சோடா அண்டு வாட்டருங்க. அப்போ நமக்கு காப்பர் சல்ஃபேட் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஆன்சருங்க. காப்பர் சல்ஃபேட், வாஷிங் சோடா அண்டு வாட்டர், இது 3 மிக்ஸ் பண்ணி தான் அந்த பர்கிந்தி மிக்சர் நம்ம தயாரிக்கிறோம். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சருங்க. மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் பேத்தோஜன் என்டர் இன்டு த ஹோஸ்ட் த்ரூ த. பாருங்கள், பொதுவாக பிளான்ட் பேத்தோஜன் வந்து ஹோஸ்ட் வந்து எதில் வழியாக உள்ள என்ட்ரி ஆகும்னா அது லோயர் சர்ஃபேஸ்லையா, அப்பர் சர்ஃபேஸ்லையா, ஸ்டெம் ரீஜன்லையா, ரூட்லையானா வெரி கிளியராக இன்னும் this is your option B, upper surface of stomata. The algae used in the space stationல பாருங்களேன், algae used in space station ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ குளோரெல்லா, ஆப்ஷன் பி கிராசிலேரியா, ஆப்ஷன் சி உல்வா, ஆப்ஷன் டி மியூக்கர். ஸோ ஆன்சர் இஸ் குளோரெல்லாங்க. கொஸ்டின் நம்பர் 39. த ஃபங்கல் பார்ட்னர் பாருங்கள், லிச்சன்ஸ் தாலஸ் இஸ் கால்டு. அதாவது ஃபங்கல் பார்ட்னர் வந்து லிச்சன்ஸ் வந்து கை ஓங்கி இருந்தால் அதுக்கு பேர் என்னங்க?
அதே ஆல்கா பார்ட்னராக இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னங்க? இது 2 கொஸ்டின் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில். ஆப்ஷன் ஏ சொரிடியா, ஆப்ஷன் பி பைக்கோபயாண்ட், ஆப்ஷன் சி மைக்கோபயாண்ட், ஆப்ஷன் டி சைனோபயாண்ட். ஸோ ஃபங்கல் பார்ட்னர் ஓங்கி இருந்தாங்கன்னா அதுக்கு பேருங்க மைக்கோபயாண்ட்டுங்க. ஒருவேளை ஆல்கா பார்ட்னர் ஓங்கி இருந்தாங்கன்னா அவங்க வந்து பைக்கோபயாண்ட்டுங்க. ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருங்க. அஸ்னியாங்கிறது என்னங்க பாருங்கள். அது போலியோஸ் லிச்சனா, கிரஸ்டோஸ் லிச்சனா, கார்டிகோலஸ் லிச்சனா, ப்ரூட்டிகோஸ் லிச்சனா. அஸ்னியாங்கிறது தெரியும், அஸ்னிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? அது எந்த டைப் ஆஃப் லிச்சன்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் டி ப்ரூட்டிகோஸ் லிச்சனுங்க. விட்டமின் B12 பாருங்களேன். விட்டமின் B12, விட்டமின் B6 பார்த்துக்கணும் நீங்கள். விட்டமின் B2 பார்த்துக்கணும். சரிங்களா? இதில் என்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம் இருக்குன்னா இது விட்டமின் B12 பார்த்தீங்கன்னா சைனோகோபாலமைன். ஆனால் நோட் பண்ணுங்க, சைனோகோபாலமைனு. இது எந்த ஆர்கானிசம் அப்படின்னா அதை கொஸ்டினுங்க. ஆப்ஷன் ஏ கிளாஸ்ட்ரிடியம், ஆப்ஷன் பி சூடோமோனஸ் டிநைட்ரிஃபிகன்ஸ், ஆப்ஷன் சி ட்ரைகோடெர்மா, ஆப்ஷன் டி ஆசிபி. ஸோ ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஆன்சர். கிளாஸ்ட்ரிடியம். கிளாஸ்ட்ரிடியம் தான் விட்டமின் B2 ப்ரொடியூஸ் ஆகுது 12. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 42. ரைசோபியம் பாருங்கள். ரைசோபியம் நாடுலேஷன் ஜீன். ரைசோபியம் நாடுலேஷன் ஜீன் இது வந்து லொக்கேட்டட் எங்கே இருக்கும் அப்படின்னா சின்ன மிஸ்டேக் ஆச்சுங்க. காஸ்மோஸில் காஸ்மிட்டு, செகண்ட் ஒன் பிளாஸ்மிட்டு, ஆப்ஷன் சி சிம் பிளாஸ்மிட், ஆப்ஷன் டி பேஜ்மிட். ஸோ ஆன்சர் இஸ் சிம் பிளாஸ்மிட்டில் இருக்குங்க. சிம்னா ஃபியூஸ் எல்லாம் ஒன்று ஒட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். 43. The microbe that grows first the இட்லி வந்து வாட் இஸ் இட் பேட்டர் இஸ். ஒரு இட்லி மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர் நுனி அங்கே ஃபவுண்டாக இருக்குதுன்னா அது யாராக இருப்பாங்க? ஆப்ஷன் டி நாஸ்டாக்கு, ஆப்ஷன் பி ஆஸ்பர்ஜில்லஸு, ஆப்ஷன் சி லியூகோநாஸ்டாக்கு, ஆப்ஷன் டி ஃபியூசாரியம். ஸோ ஆன்சர் இஸ் லியூகோநாஸ்டாக் இஸ் கரெக்ட் ஆன்சருங்க. 44. பிளஜெல்லா அரேஞ்ச்டு ஆல் ஓவர் த பாக்டீரியல் செல். எல்லா இடத்துலையும் வந்து அந்த பிளஜெல்லா பவுண்டாக இருக்குங்க. ஆம்பிட்ரைக்கஸா, ஏட்ரைக்கஸா, பெரிட்ரைக்கஸா, மோனோட்ரைக்கஸா? ஆன்சரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹோல் பாடிலையும் அந்த பிளஜெல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க? ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர், பெரிட்ரைக்கஸ். அகார் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, இது ஈஸி கொஸ்டின்ஸ். ஸோ தேட்ல வி கோ ஃபார் ஆன்சர் ஜெலிடியம். சரிங்களா? 46. மேல் செக்ஸ் ஆர்கன் இருக்குதுங்க இல்லையா கேராவில், இதில் பாருங்கள் மேல் இருக்குது, ஃபீமேலும் இருக்குது இல்லையா பாருங்கள். ஆப்ஷன் ஏ சிஸ்ட்டு, ஆப்ஷன் பி நன்னாண்ட்ரியம், ஆப்ஷன் சி குளோபியூல், ஆப்ஷன் டி நியூக்யூல். ஸோ த மேல் செக்ஸ் ஆர்கன் கேரா இஸ் கால்டு எஸ் குளோபியூலுங்க. ஆப்ஷன் சிங்க. த ஃப்ரூட் பாடி கால்டு அப்போத்திசியம். அப்போத்திசியங்கிறது எதுலங்க? ஃப்ரூட் பாடி சாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கைங்க. இதனோட ஃப்ரூட் பாடி அப்போத்திசியம் சொல்லுவாங்க. அது வந்து ஆஸ்கோஸ்போர்னு சொல்லலாங்க. அப்போ என்ன டைப் ஆஃப் ஃபங்கைன்னா பாருங்கள். ஆப்ஷன் ஏ அல்புகோவா, ஆப்ஷன் பி பெசைசாவா, ஆப்ஷன் சி பென்சிலியமா, ஆப்ஷன் டி அகாரிகஸா. ஸோ ஆப்ஷன் பி பெசைசா இஸ் கரெக்ட் ஆன்சருங்க. Question number 48. Fungus has proved the useful tool genetic and biochemical ரிசர்ச்சில். அதிகமாக ஒரு ஃபங்கஸ் வந்து ஒரு பயோகெமிக்கல் லெபார்ட்டரியில் வந்து பயன்படுத்துகிறோம்னா அது எந்த டைப் ஆஃப் ஃபங்கை? ரொம்ப ஈஸி தான், பட் ரொம்ப திங்க் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏ நியூரோஸ்போரா, ஆப்ஷன் பி ஃபக்சீனியா, ஆப்ஷன் சி பித்தியம், ஆப்ஷன் டி அஸ்பர்ஜில்லஸ். ஸோ ஆன்சர் இஸ் நியூரோஸ்போரா. சரிங்களா? கொஸ்டின் 49. பொதுவாக ஒரு நியூக்ளிக் ஆசிட்டை சுற்றி ஒரு கோராக சரவுண்ட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சரவுண்ட் பண்ணியிருக்கிற அந்த பாட்டுக்கு என்னங்க? நியூக்ளியோ ப்ரோட்டீனா, கேப்சிட்டா, குரோமாட்டினா, கேப்சூலா? பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் கேப்சிட் இஸ் கரெக்ட் ஆன்சர், பி ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 50. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலில் எது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பாருங்கள். நம்ம இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பிளான்ட்டில் நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய கொஸ்டின் தான் அங்கே கொடுத்துருக்காங்க ஆன்சரும். ஆப்ஷன் ஏ காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், ஆப்ஷன் பி ஆல்ஃபா மொசைக் வைரஸ், ஆப்ஷன் சி டொபாக்கோ மொசைக் வைரஸ், ஆப்ஷன் டி குக்கும்பர் மொசைக் வைரஸ். ஸோ ஆன்சர் இஸ் காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர்.
பொதுவாக ஒரு பாக்டீரியாவை ஒரு இன்ஃபெக்ஷன் பண்ணுது, ஒரு வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க? ஆப்ஷன் ஏ சைனோபேஜஸ், ஆப்ஷன் பி பைக்கோபேஜஸ், ஆப்ஷன் சி மைக்கோபேஜஸ், ஆப்ஷன் டி பாக்டீரியோபேஜஸ். ஸோ ஆன்சர் இஸ் பாக்டீரியோபேஜஸுங்க. த செல் வால் பாக்டீரியா இஸ் மேட் ஆஃப். பொதுவாக பாக்டீரியாவை செல்வால் மேடஃபாக இருந்தால் அதுக்கு பேர் என்னங்க? பங்கை மேடஃபாக இருந்தால் கைட்டின்னு சொல்லலாங்களா? பிளான் மேடஃபாக செல்லுலோஸ் சொல்லலாங்களா? அப்படி ஒவ்வொன்றுக்கும். அப்போ பாக்டீரியா செல்லுக்கு வந்து பெப்டிடோ கலைக்கான் தான் இஸ் கரெக்ட் ஆன்சர். இல்லைன்னா மியூக்கோ பெப்டைட்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 53 காஞ்சுகேஷனில் பாருங்கள். ஈகோலை பாக்டீரியா வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்டு. பாருங்களேன், இதுதான். அதாவது ஒரு ஈகோலை வந்து காஞ்சுகேஷன் பண்ணுது அப்படி வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணுது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ லேடபர்க் டேட்டம், ஆப்ஷன் பி ஜிண்டர் அண்ட் லேடபர்க், ஆப்ஷன் சி கிரிஃபித்து, ஆப்ஷன் டி ஒயிட்டு. ஸோ காஞ்சுகேஷன் பண்ணுதுனாவே அது லேடபர்க் அண்ட் டேட்டம் தான். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அதே ஆப்ஷன் பி பாருங்களேன், ஜெண்டர் அண்ட் லேடபர்க் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிரான்ஸ்இடக்ஷன் அந்த வைரஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டென்ட்ரான், இதுதான் நமக்கு முக்கியமானதுங்க. டென்ட்ரான் நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் அப்படி என்ன சொல்லிடலாங்களா? டென்ட்ரான் அப்படின்னா ஸ்டெம் ரீஜியன் எடுத்துங்க. டென்ட்ரான்னா ஸ்டெம் ரீஜியன். பொதுவாக டெரிஸுங்கிறது என்னங்க? ஃபேர்னா இல்லைங்களா? ஃபேர்னுங்கிறது நம்ம என்ன சொல்லுவாங்க? லீவ்ஸ்ன்னு சொல்லுவோமா? அவ்வளோதான். அடுத்து ஸ்ட்ரோபஸ்ங்கிறது என்னங்க? அதாவது சோரை பவுண்டாகி அதாவது ஒரு கவரிங் லேயர் இண்டூசி அதெல்லாம் பவுண்ட் ஆகும் இல்லைங்களா, அதான் ஸ்ட்ரோபஸ். அது என்ன பாட்டுங்க? ரீப்ரொடக்டிவ் பாட்டு. அவ்வளோதான். கார்பனுங்கிறது என்னங்க? சீடு. அவ்வளோதான். கார்பன்னாவே சீடு. சரிங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4312 ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. 55 இண்டெக்ஸ் ஃபாசில். இது வந்து ஃபைண்ட் அவுட் த பேர் அவுட். பொறுத்து மாற்றத்தை வந்து தூக்கி சொல்கிறாங்க. கண்டறியும் பொறுத்து மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபாசில் ஐடென்டிஃபை த ஏஜ் ஆஃப் த பெட்டு. கம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா ப்ரெசர்வ் சாஃப்ட் பிளான் மெட்டீரியல்ஸ் கரெக்டு. கம்ப்ரெஷன் வந்து கண்டிப்பாக ப்ரெசர்வ் ஆகும்போது சாஃப்ட் பிளான் மெட்டீரியல்ஸு ப்ரெசர்வ் பண்ணி வைக்கும். இம்ப்ரெஷன்னா அது ஒன்று நெகட்டிவ் கேரக்டர் தான் இம்ப்ரெஷன்னு சொல்லுவோம். கம்ப்ரெஷன்னா ப்ரெசர்வு, இம்ப்ரெஷன்னா நெகட்டிவ் பாட்டுங்க. பெட்ரிஃபிகேஷன்னா வாட் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது தான். அப்போ எது ஆன்சர் ராங்னா இண்டெக்ஸ் பாசில் தான். ஏன்னா அது வந்து பெட்டாக இருக்காதுங்க. அண்ட் இதை ஏஜ் ஆஃப் த பெட்ரு கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ராங்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். அடுத்து சாலிடிஃபைடு ஃபாசில் பிளான்ட்டு. ஓகேங்களா? சாலிடிஃபைடு ஃபாசில் பிளான்னா நம்ம ஃபைனஸ் சக்சினிஃபேர் அவளை பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ 11th புக்கு 12th புக்கில் கொடுத்துருப்பான். 11th புக்கில் ஃபைனஸ் சக்சினிஃபேர் என்னென்னா அது ஒரு ரெசி மாதிரி இருக்கும். ஒரு கோந்து வந்து அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஒரு எல்லோ ப்ரௌன் கலர் பவுண்ட் ஆகும். அது என்ன அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு ஆர்கானிஸ் இருந்தால் அது பல கோடி வருஷம் ஆனாலும் அந்த ஆர்கானிஸை டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்கும். அது எதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ செடர், ஆப்ஷன் பி லாக், ஆப்ஷன் சி ஆம்பர், ஆப்ஷன் டி டேமர். ஸோ ஆன்சர் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர், ஆம்பர். அடுத்ததுங்க ஏஜ் ஆஃப் சைக்கெட்ஸுங்க. ஏஜ் ஆஃப் சைக்கெட்ஸ் நல்ல வளர்ந்த காலம்னு இது சொல்கிறோம் நம்ம அப்படின்னா பாருங்கள். ஆப்ஷன் ஏ மீசோசோயிக், ஆப்ஷன் பி பேலியோசோயிக், ஆப்ஷன் சி சினோசோயிக், ஆப்ஷன் டி புரோட்ரோசோயிக். ஸோ உங்களுக்கு அது சைக்கேசஸ் ஜிம்னஸும் எது சொன்னாலும் அந்த நல்லா வளர்ந்த காலம்னா நம்ம மீசோசோயிக் யாராவது சொல்லலாம். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். 58 கொஸ்டின் மம்மிஃபிகேஷன் பாருங்கள். மம்மிஃபைடு ஃபாசில்ஸு. ஓகேங்களா? சில உயிரினங்கள் வந்து அது அப்படியே ஃபாசில்லேருந்து எடுத்தாங்க. அந்த அந்த ஆர்கன்ஸ் எதுனா எலிஃபண்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ மம்மி, ஆப்ஷன் பி லெப்டோடென்ட்ரான், ஆப்ஷன் சி மம்மூத், ஆப்ஷன் டி வில்லியம்சோனியா. அதுக்கு பேர் என்ன பண்ணால் மம்மூத்துங்க. அவ்வளோதான். அடுத்ததுங்க இந்த தியரி ஆஃப் கான்டினென்டல் ட்ரிப்ட் தியரி. The theory of the continental drift was proposed by option A Clements, option B Wagner, option C Odo, option D Warming. So answer Wagner is a correct answer. Question number 60. சாரி, ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு. ப்ளீஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுற வீடியோவில் ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் கொடுங்க. எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட் கொடுங்க. ப்ளீஸ் எனக்கு ஒரு லைக் போடுங்க.
அது எனக்கு ஸோ இன்ட்ரெஸ்டட். ஓகேங்களா. தென் கொஸ்டின் நம்பர் 60, எஃபிபயோட்டிக் ஸ்பீசிஸ். எஃபிபயோட்டிக் ஸ்பீசிஸ்னால் என்னங்க? ஒன்றும் இல்லைங்க. ஆப்ஷன் ஏ நியூ எண்டமிக்ஸா, ஆப்ஷன் பி பேலியோ எண்டமிக்ஸா, ஆப்ஷன் சி லோக்கல் எண்டமிக்ஸா, ஆப்ஷன் டி மைக்ரோ எண்டமிக்ஸா. ஸோ ஆன்சர் இஸ் நியோ எண்டமிக்ஸ், ஆப்ஷன் ஏ. தென் நியோ எண்டமிக் ஜெனீரா பாருங்கள். நியோ எண்டமிக்னா முதல் அழிஞ்சிருச்சுன்னு நினச்ச ஆர்கானிசம் மறுபடியும் அதில் வந்து இங்கே நம்ம கிரியேட் ஆகிருக்கு. ஆப்ஷன் ஏ குளோரோசைலான், ஆப்ஷன் பி ஜிங்கோ, ஆப்ஷன் சி செக்கோயா, ஆப்ஷன் டி அகாத்திஸ். ஒரே ஒரு ஸ்பீசிஸாங்க இருக்குது, தட் இஸ் ஆப்ஷன் பி ஜிங்கோ. கொஸ்டின் நம்பர் 62, the common plants of alpine forest. Option A Abies, option B Caparis, option C Salvodora, option D Albizia. The common parts of the alpine forest எது இருக்குங்கன்னா சல்வோடோரா. நோட் பண்ணிக்கோங்க, சல்வோடோரா. கேலமிட்டஸ். இந்த கேலமிட்டஸ் பாசில் பார்த்தீங்கன்னா எதன் கீழே வருதுங்க? லைக்கோப்சிராவிலியா, சைலாப்சிராவிலியா, ஃபீனாப்சிராவிலியா, டீராப்சிராவிலா. ஸோ நீங்கள் கேலமிட்டஸுங்கும் போது நீங்கள் இந்த மேல் இருக்கிற ரெண்டு தூக்கிடுங்க. அடுத்து பாருங்கள் ஸ்பீனாப்சிரால், டீராப்சிரா. டீராப்சிரா வெரி கிரேட், நல்ல இன்னும் கொஞ்சம் மெச்சூரானது. அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பீனாப்சிரா தான் கேலமிட்டஸ் கேரக்டர். அடுத்து ஈகாலஜி டீல்ஸ் வித் மெனி ஸ்பீசிஸ் பாருங்கள். மெனி ஸ்பீசிஸ் வந்து ஈகாலஜியில் சொல்லியிருந்தோம்னா என்ன சொல்லணுமோ, இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸுக்கு ஒன்று மீனிங் இருக்குது, மெனி ஸ்பீசிஸில் சேர்ந்துருந்தால் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிகாலஜி, ஆப்ஷன் பி சைனிகாலஜி, ஆப்ஷன் சி பேலியோகாலஜி, ஆப்ஷன் டி சைட்டோ ஈகாலஜி. ஸோ இந்த மெனி ஸ்பீசிஸ் வந்து ஈகாலஜியில் வந்து டீல்ஸ் பண்ணுறோம்னா, அந்த சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறோம்னா அதுக்கு பேர் என்ன? ஆப்ஷன் பி சைனிகாலஜிங்க. அதே சிங்கிள் ஆர்கானிஸ் நம்ம மென்ஷன் பண்ணோம்னா அது ஆர்டிகாலஜிங்க. பயோம்ங்க. பயோம் ரெஃபர்ஸ் டு large community of bacteria, option B large community of fungi, option C large community of plant and animals, option D large community of virus. So answer is C large community of plant and animals. Question number 66, which ecological pyramid can never occur is inverted. இதில் வந்து இந்த ஒரு சிஸ்டத்தில் வந்து கண்டிப்பாக இன்வெர்ட்டடாக ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வெரி சிம்பிள், அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்ரைட்டாக மட்டும்தான் இருக்கும், நாட் ஃபார் இன்வெர்ட்டட். ஸோ ஆப்ஷன் ஏ பிரமிட் ஆஃப் நம்பர், ஆப்ஷன் பி பிரமிட் ஆஃப் எனர்ஜி, ஆப்ஷன் சி பிரமிட் ஆஃப் ஸ்பீசிஸ் ரிச்னஸ், ஆப்ஷன் டி பிரமிட் ஆஃப் பயோமாஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பிரமிட் ஆஃப் எனர்ஜியில் தான் ஆல்வேஸ் அப்ரைட், நாட் ஃபார் இன்வெர்ட்டட். ஓகேங்களா. ஸோ சாயில் ஃபார்மேஷன் பாருங்களேன். சாயில் ஃபார்மேஷன் ஆப்ஷன் ஏ பயோசென்சிஸ், ஆப்ஷன் பி மார்போஜெனிசிஸ், ஆப்ஷன் சி பெடோஜெனிசிஸ், ஆப்ஷன் டி எடாஃபிக் ஃபேக்டர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சருங்க, பெடோஜெனிசிஸ். கொஸ்டின் நம்பர் 68, இந்த ஃபாரின் ஆரிஜின் ஒரு இங்கே நம்ம நார்மலாக ஒரு ஆர்கானிஸை வச்சு வேறு அன்வான்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ எடுத்து ஹோஸ்டல் உள்ள நுழைக்கும் போது அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னங்க? எக்ஸோட்டிக் ப்ராசஸா, எண்டமிக் ப்ராசஸா, எஃபிபயோட்டிக் ப்ராசஸா, இல்லை எஃபிடெர்மிக் ப்ராசஸா? அப்படின்னா ஒரு ஃபாரின் தானே உள்ளே கொண்டு வரோங்க, அப்போ அது பேர் என்ன? எக்ஸோட்டிக் ப்ராசஸ். வெளியிருந்து தானே உள்ளே கொண்டு வரோம், வெளியிருந்து இங்கே வந்து கொண்டு வரோம். அப்படின்னா அது யாராக இருப்பாங்க? எக்ஸோட்டிக் ப்ராசஸாக தான் இருப்பாங்க, அவ்வளோதாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்தது பொதுவாக ஃபங்க்ஷன் ஆஃப் எ ஜீன். வாட்ஸுங்க ஃபங்க்ஷன் ஆஃப் எ ஜீன்? ஃபங்க்ஷன் ஆஃப் எ ஜீன் அப்படி சாரிங்க. கொஸ்டின் நம்பர் 69 ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீன். ஆப்ஷன் ஏ டு சிந்தசிஸ் கார்போஹைட்ரேட், டு சிந்தசிஸ் ப்ரோட்டீனு, டு சிந்தசிஸ் லிப்பிடுங்க, டு சிந்தசிஸ் பாலிபெப்டைடுங்க, பாலிபினாலுங்க. ஸோ ஆன்சர் இஸ் டு சிந்தசிஸ் ப்ரோட்டீனுங்க. ஜீனோட மெயின் ஃபங்க்ஷனே ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறதுங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியும், செக் பண்ணிக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 70 இல்லைங்க. இப்போது டயோசோட்ராப்ஸ்னு சொல்லியிருக்கோம், அதோட டெக்ஸியான்னு சொல்லலாம், டயோசோட்ராப்ஸு. இந்த மாதிரி சில ஆர்கானிஸ்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்போர்ஷன், ஆப்ஷன் பி டிரான்சிட்டிக் பாக்டீரியா, ஆப்ஷன் சி பாக்டீரியோபேஜ், ஆப்ஷன் டி நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ ஆன்சர் இஸ் டி நைட்ரஜன் ஃபிக்சேஷன் தான்
டைசோட்ராப்ஸுக்கு பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? நார்த்தன் பிளாட்டிங்னாவே இன்னும் ஆப்ஷன் ஏ டிஎன்ஏ, ஆப்ஷன் பி ஆர்என்ஏ, ஆப்ஷன் சி ப்ரோட்டீன், ஆப்ஷன் டி கார்போஹைட்ரேட். ஸோ ஆன்சர் இஸ் சதர்னா என்னென்னு தெரியும். சதர்னா என்னங்க? டிஎன்ஏ. அப்போது ஆர்என்ஏவை நார்த்தன் பிளாட்டிங் சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது அக்ரோபாக்டீரியம் பாருங்கள். அக்ரோபாக்டீரியம் டிஐ பிளாஸ்மிட்டேட் டியூபர் மாதிரி டியூமர் இண்டக்ஷன் ரெஸ்பான்ஸ் டு த டியூமர் இண்டக்ஷன் இல்லைங்களா? அதுதான் அக்ரோபாக்டீரியம் டியூமிவேசின்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த ஒரு புருடு மாதிரி ஒரு கல் மாதிரி ஃபவுண்ட் ஆகும், அவ்வளோதான். ஒரு செல்லு வந்து அன்வான்டாக பெருசாக டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா அது கேன்சர் செல், இந்த மாதிரி செல்லு தான். அப்போது அந்த கேன்சர் செல்லு மாதிரி ஃபவுண்ட் ஆகக்கூடிய அந்த ஜீனுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டினுங்க. ஆப்ஷன் ஏ நிப் ஜீன், ஆப்ஷன் பி நோடு ஜீன், ஆப்ஷன் சி விர் ஜீன், ஆப்ஷன் டி இன்ஃபோ ஜீன்ஸ். வெரி சிம்பிள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஜீன்ஸ் ஆர் த ரெஸ்பான்சிபிள் டியூமர் இண்டக்ஷன் இன் த டிஐ பிளாஸ்மிட்? டியூமர் இண்டக்ஷன் டிஐ பிளாஸ்மிட் தெரியும் இல்லைங்களா? டியூமர்னா தெரியும் இல்லைங்களா? ஒரு கேன்சர் செல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டியூமர் எல்லாம் கல் மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிருக்கும் அக்ரோபாக்டீரியம் டியூமிவேசியன்ஸில். ஸோ அது எந்த டைப் ஆஃப் ஜீன் அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆன்கோ ஜீனு தாங்க எக்ஸாக்ட்லி கரெக்டு. ஆன்கோ ஜீன்ஸ், நாட் ஃபார் இன்ஃபோ ஜீன்ஸ். ஆன்கோ ஜீன் தான் கரெக்டாக. ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. 73 சூப்பர் பக்குங்க. அதாவது ஒரு கதை சொல்கிற மாதிரிங்க. ஒரு ஷிப்பில் போயிட்டுருக்கோம் கடலில். அந்த வாட் இஸ் தட், ஒரு பெட்ரோல் இங்கேருந்து வேறு அதர் கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே எதாவது டேமேஜ் ஆகி அதில் லீக் அவுட் ஆச்சுன்னா அது என்ன, அந்த இடத்துல பெட்ரோலியம் ஏதோ கேஸை வந்து அதில் லீக் அவுட் ஆகி ஃபுல்லாக அந்த பர்டிகுலர் ஏரியாவே டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அங்கே நம்ம ஒரு ஆர்கானிசம் பயன்படுத்துவோம். தட் இஸ் கால்டு சூப்பர் பக்குங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆயில் அப்படியே விழுங்கிருங்க. ஓகேங்களா? அது எந்த டைப் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னா அதுதான் கொஸ்டினுங்க. ஸ்ட்ரெப்டோபைசிஸ் கிரீசியஸா, அக்ரோபாக்டீரியம் டியூமிவேசியன்ஸா, சூடோமோனஸ் பூடிடாவா, இல்லை பேசிலஸ் துர்ஜினியன்சிஸா? ஸோ ஆப்ஷன் சி சூடோமோனஸ் பூடிடாங்க. கொஸ்டின் நம்பர் 74ங்க. சூஸ் த கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷனுங்க. சுகர் ஹேவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டெரோஸ்மரஸ். ஓகேங்களா? ஸ்டீராய்சோமர்ஸ். இதனுடைய எக்ஸ்பிளேஷன் என்ன அப்படின்னாங்க, ஆப்ஷன் மட்டும் சொல்லிடுறேங்க. ஸ்டீரோ ஐசோமரஸ்ங்கிறது என்ன அப்படின்னா சுகரோட லார்ஜ் நம்பர் வந்து ஸ்டீரோ ஐசோமரஸ். இது எப்படி இருக்குன்னா செவரல் ஏசிமெட்ரிக்கலாக இருக்குங்க. செவரல் ஏசிமெட்ரிக் கார்பன் அட்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் அது பேர் ஸ்டீரோ ஐசோமரஸ்ன்னு சொல்லுவோம். ஒரே மாதிரி, அவ்வளோதான். தென் கொஸ்டின் நம்பர் 75ங்க. நியூக்ளியோடைடு. இதே தான் ஒரு தடவை கேட்டது முன்னாடி கேட்டிருக்காங்க, அதையும் திருப்பி இங்கே கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? நான் கேட்டிருக்கேன். ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் பேஸ், ஆப்ஷன் பி நியூக்ளியோசைட், ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ் நியூக்ளியோசைட் ப்ளஸ் நியூக்ளியோசோம், ஆப்ஷன் பி நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ் சுகர் ப்ளஸ் நியூக்ளியோசோம், ஆப்ஷன் சி நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப் ப்ளஸ் நியூக்ளியோசோம், ஆப்ஷன் டி நைட்ரஜன் பேஸ் சுகரு பாஸ்பேட் குரூப். இந்த 3 சேர்ந்ததாங்க அது என்னது நம்ம நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சருங்க. 76 கொஸ்டினுங்க. த மோஸ்ட் prevalent attraction responsible for tertiary structure ப்ரோட்டீனில். ஓகேங்களா? டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்னா ஆப்ஷன் ஏ அயனிக் அண்ட் ஹைட்ரஜன் பாண்டா, ஆப்ஷன் பி ஹைட்ரோபோபிக் கிளஸ்டரிங்கா, இல்லை ஆப்ஷன் சி மெட்டல் அயன் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா ஆல் த எபோ அப்படின்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாமே சேர்ந்து தான் போகிறாங்க. அயனிக்கு, ஹைட்ரஜனு, ஹைட்ரோபோபிக்கு, மெட்டல் அயனு, இது எல்லாமே சேர்ந்து தான் வருங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சருங்க. 77 கொஸ்டினுங்க. பொதுவாக கேலக்ஸி இன்டெக்ஷன் வந்து எக்ஸ்பிளான்ட், அதாவது ஒரு லெபார்ட்ரியில் இல்லை ஒரு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் நம்ம மெயினாக கேலஸு டாட்டிபொட்டன்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு வந்தால் உடனே நீங்கள் அங்கே பாருங்கள் ஹார்மோன் என்ன ஹார்மோன் இருக்குன்னா அங்கே ஆக்சினும் ஜிப்பர்லின் மட்டும் இருந்தால் நீங்கள் இம்மீடியட்டாக ஆன்சர் அடிச்சிடுங்க. ஸோ ஆன்சர் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சருங்க. கொஸ்டின் நம்பர் 78ங்க. Without the fuse of male and female sex gametes, certain embryo proliferated through tissue culture. Such embryos are called as option A zygote, option B germplasm, option C callus, option D embryoid. ஸோ இந்த இடத்துல வித்தவுட் த ஃபியூஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல்
செக்ஸ் கேமிட் கண்டெயின் எம்ப்ரியோ ப்ரோலிபரேட்டட் த்ரூ த டிஷ்யூ கல்ச்சர் மூலிமா. ஒரு டிஷ்யூ கல்ச்சர் மூலிமா ஒரு சிங்கிள் செல் எடுத்து அது எம்ப்ரியோ கன்வெர்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் பேர் என்னங்க? ஆப்ஷன் ஏ சைகோட்டா, ஆப்ஷன் பி ஜெம்பிளாசமா, ஆப்ஷன் சி கேலஸா, ஆப்ஷன் டி எம்ப்ரியாய்டா. ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு என்னங்க? ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட், எம்ப்ரியாய்டு. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 79. Which one of the following selection method was used by Indian Agriculture Research Institute? இது இந்தியன் கொஞ்சம் இதில் நோட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். டேக் த பேப்பர் அண்ட் பென் அப்படி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் வீட் வெரைட்டிஸ் வந்து NP4, NP6 அண்ட் NP127 இல்லைங்களா? NP12, NP4, NP6, NP12. ஸோ இது வந்து வீட் வெரைட்டிஸுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. NPன்னு வந்தால் அது NP4, 6, 12 வந்தால் அது வீட் வெரைட்டிஸுங்க. இதில் வந்து நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா, இது இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் வந்து இதில் எந்த டைப் ஆஃப் செலெக்ஷனை அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்கிறது தான் கொஸ்டின். ஒன்று மாஸ் செலெக்ஷனு, இன்னொன்று ப்ரோஜனி செலெக்ஷனு, ஆப்ஷன் சி பியூர் லைன் செலெக்ஷனு, ஆப்ஷன் டி குளோனல் செலெக்ஷனுங்க. ஸோ ஆன்சர் ஈஸியாக பியூர் லைன் செலெக்ஷன், ஆப்ஷன் சிங்க ஆன்சருங்க. இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒருவேளை இதே வீட் இல்லாமல், வீட் வெரைட்டிஸ் இல்லாமல் அதே பியூர் லைன் செலெக்ஷனில் பார்லி இருந்தால் அதுக்கு பேர்னு பாருங்கள். C251, C251, C50, K12 இதெல்லாம் பார்லியோடது. C50, K12. அதே ரைஸாக இருந்தால் M351, விடிசா 60-1, பத்னி 6, பத்னி PATNI பத்னி 6, ஐஸ்புரி 1, ஐஸ்பிரி அவ்வளோதான். அப்புறம் BB53 இது எல்லாமே ரைஸ் வெரைட்டி. BB53 சரிங்களா? அடுத்து காட்டனாக இருந்தால் கடாக் 1, MCU, அடுத்தது கோவை 2 இது எல்லாமே காட்டனு. டொபோக்கோ இருந்தால், ஏன்னா வீட்டும் டொபோக்கோவும் ஒரே மாதிரி தான். அதில் 4, 6, 12 படித்தோம் இல்லைங்களா வீட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா NP28, NP63, NP70 கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பியூர் லைன் செலெக்ஷன் இல்லைங்க, நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 80. நம்ம என்னது MS கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணார், இங்கேருந்து யூரோப்பிலேருந்து வாங்கிட்டு வந்தார் இல்லைங்களா. அந்த சர்பதி சொன்னார், அதை வாங்கிட்டு வந்து இங்கே என்ன பண்ணார் சொன்னாரா, 64 க்ரியேட் பண்ணாருங்களா. அது கொண்டு வரும்போது அவர் என்னத்தை வச்சு அவர் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறத கொஸ்டினுங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து கலரோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், விட்டமின்ஸோ ப்ரோட்டீன்ஸ் அவருக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸோ சம்திங் இன்க்ரீஸாக கிடைக்குங்கிறது கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? அதில் எடுத்துக்கூடிய ப்ராசஸ் பேர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ காமா ரேஸ் அண்ட் UV ரேஸ், ஆப்ஷன் பி பீட்டா ரேஸ், ஆப்ஷன் சி எக்ஸ் ரேஸ், ஆப்ஷன் டி ஆல்ஃபா ரேஸ். ஸோ ஆன்சர் இஸ் காமா ரேஸ் அண்ட் UV ரேஸ். கொஸ்டின் நம்பர் 81. இந்த ஈக்காலஜியில் நிச் இருக்கு இல்லைங்க, நிச்சுன்னா என்னங்க? ஃபங்க்ஷனில் ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசமோட ஃபங்க்ஷன் தான் நம்ம நிச்சுன்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யாருங்க? ஆப்ஷன் ஏ கிரீனல், ஆப்ஷன் பி ரைட்டர், ஆப்ஷன் சி ஹேக்கல், ஆப்ஷன் டி வார்மிங். ஸோ ஆன்சர் இஸ் கிரீனல் இஸ் கரெக்ட் ஆன்சருங்க. கொஸ்டின் நம்பர் 82 பாருங்கள். முன்ச் ஹைபாதிசிஸ் அக்கௌண்ட்ஸு இதில் என்ன பாருங்கள், லொக்கேஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், ப்ளோயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளோயம் ஆர்கானிக் சொலிட்ஸு இது டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷனா, அப்வர்ட் டைரக்ஷனா, போத் A and Bயா இல்லை லீனியர் டைரக்ஷனா? பொதுவாக ப்ளோயம் டைரக்ஷனாகவே பை டைரக்ஷன் ப்ராசஸுங்க. அப்போ 2 ப்ராசஸும் நடக்கும். ஆப்ஷன் சி போடுங்க, கரெக்ட் ஆன்சர். த நம்பர் ஆஃப் ATP ஆக்சிடைஸ் NADH2. ஒரு NADHல வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செய்யும் போது அந்த ஏரோபிக் ரெஸ்பான்ஸில் யூகாரியோட்டிக் பிளான்ட்டில் எவ்வளோ ATP ஒரு NADH இருக்குது அப்படின்னா மொத்தமாக 3. அது FAனா 2 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் அ கரெக்டுங்க. ஓகேங்களா? 2,4D டிலே ரிப்பனிங் ஃப்ரூட்ஸு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த பேர் வந்து கரெக்டுங்க தான் கேட்குறாங்க. கரெக்டு தான். 2,4 டிலே ரிப்பனிங் ஆஃப் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, ஃப்ளவரிங்கிறது சைட்டோக்ரோமு, ஆப்ஷன் சிங்கிறது மார்போஜிசிஸ் ஆக்சின்னு, ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா டார்மன்சி ஆஃப் பேர்ட்ஸு எத்திலீனு. ஸோ நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா இது கரெக்டான பேர் அப்படின்னா டார்மன்சி ஆஃப் பர்டு எத்திலீன் தான் கரெக்ட் ஆன்சர், டி ஆப்ஷனுங்க.
ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 85, கிவ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. சரிங்களா. ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மோனோசைக்ரைட் ஆர் ரெடியூசிங் இன் நேச்சருங்கிறோம். மோனோசைக்ரைட் எப்படி இருக்குங்க, ரெடியூசிங் இன் நேச்சர். அது ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் பாருங்களேன், ஹேவ் பொட்டன்ஷியலி ஆல்டிகைடாகவும் இருக்கலாம் ஆர் கீட்டோ குரூப்பாகவும் இருக்கலாம். அதனால் இது வந்து பொதுவாக மோனோசைக்ரைட்ஸியை ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா. தென் கேம்பிலோட்ராபஸுங்க. கேம்பிலோட்ராபஸ் பாருங்கள் ஓவியல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த ஹார்ஸ் ஷூப்பும் கர்வும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஹார்ஸ் ஷூப் ஷேப்பும் கர்வ் ஷேப்பும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ கேம்பிலோட்ராபஸ் ஓவியல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லுக் லைக் பார்த்திங்கன்னா ஒரு கர்வாக இருக்கும், வளைஞ்சிருக்கும், நல்லாவே கர்வாக இருக்கும். ஓகேங்களா. அதுதான் அடுத்தது. அது கொஸ்டின் நம்பர் 86 சி ஆப்ஷனுங்க. கொஸ்டின் நம்பர் 87 பாருங்கள், ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனில் டேஷ் டெவலப் இன்டு த ஃப்ரூட்டு. அப்போ எந்த லேயர் வந்து உங்களுக்கு ஃப்ரூட்டாக மாறுது, எந்த லேயர் சீடாக மாறுது, அவ்வளோதான். வெரி சிம்பிள், நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. ஆப்ஷன் ஏ போலன் கிரெயின் ஓவியூல், ஆப்ஷன் பி ஓவரி ஓவியூல், ஆப்ஷன் சி ஓவியூல் ஓவரி, ஆப்ஷன் டி எக்கு ஓவியூல். ஸோ ஆப்ஷன் சி பி, ஆப்ஷன் பிங்க ஓவரி அண்டு ஓவியூல். கொஸ்டின் நம்பர் 88ங்க, எண்டோஸ்போமில் வந்து பொதுவாக ஆஞ்சிசோம் ஃபேமிலியில் பொதுவாக, அதாவது நம்ம ஆஞ்சிசோம் குடும்பங்களில் பார்த்திங்கன்னா எது வந்து எண்டோஸ்போமும் உருவாகுதில்லை அப்படிங்கிறாங்க. இது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறது கொஸ்டின்ஸு. ஆப்ஷன் ஏ அனோனேசி அண்டு ப்ரூட்டேசி, ஆப்ஷன் பி ஆர்கிடேசி அண்டு குக்கர்பிடேசி, ஆப்ஷன் சி ஆர்கிடேசி ட்ராஃபேசி அண்டு அவ்வளோதான், ஆப்ஷன் டி குக்கர்பிடேசி அண்டு மேலியேசி. ஸோ ஆப்ஷன் நோட் பண்ணுங்கள். ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர், ஆர்கிடேசி அண்ட் ட்ராஃபேசி. ஃபைண்ட் அவுட்டு. சரிங்களா. ஸ்டொமேட்டல் ஓப்பனிங்க, இன்க்ரீஸ் இன் சால்யூபிள் சுகர் கான்சன்ட்ரேட் இன் கிரேடியன்ட். ஒன்று எடுக்க சொல்கிறாங்க. ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் பார்த்தீங்கன்னா கேரியர் ப்ரோட்டீன். ஆப்ஷன் சி எம்போலிசம், பிளாக் ஆஃப் சைலம் வெர்சஸ் by calcium. Option D donors what is a donors equilibriumனா accumulation of anion or cation. இதில் எது வந்து இணையான இல்லை அப்படின்னு சொல்லி அதை தூக்க சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் சி எம்போலிசம் இஸ் ராங் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. சி ஆன்சர் த கரெக்ட் ஆன்சர். சாப்வுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டார்க் வுட்டு இருக்குது இல்லைங்களா. இப்போ சாப்வுட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஆல்போர்னு தாங்க. ஆல்போர்னமாக இருக்கிறது வந்து சாப்வுட்டு. அது டார்க் வுட்டாக இருந்தால் அது டியூரமன், டார்க் வுட்டாக இருந்தால் டியூரமன், சாப் வுட்டாக இருந்தால் அல்போர்னம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 91, கனடா பால்சம் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும்னா மவுண்டிங் பண்ணுறதுக்காக. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கனடா பால்சம் இஸ் யூஸ்டு மவுண்டிங் ப்ராசஸ். அடுத்தது விச் ஆஃப் த ரீஏஜென்ட் பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸு. இதில் எது ப்ரோட்டீன் இருக்குதுன்னு கண்டறியறதுக்கு நம்ம ஒரு டெஸ்ட்டு பயன்படுத்துவோங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல ப்ரோட்டீன் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எந்த சொல்யூஷனை பயன்படுத்துவோம், எந்த வேதிப்பொருளை பயன்படுத்துவோம், அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ பியூரிட்டி ரீஜனு, ஃபீலிங் சொல்யூஷன் பி, ஃபீலிங் சொல்யூஷன் ஏ பைரோனின் ஒய், ஃபீலிங் சொல்யூஷன் பி. ஸோ ஆன்சர் இஸ் பியூரிட் ரீஏஜென்ட். அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இதில் தான் ப்ரோட்டீனாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அமீபாய்டு டஃபிட்டம் உங்களுக்கு தெரியும். அமீபாய்டு டஃபிட்டம் இது ஒரு இரெகுலர் டஃபிட்டம் கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ கிளாண்டுலாரு, பெரிபிளாஸ்மோடியல், பெரட்டல் டஃபிட்டம். ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஸோ ஆன்சர் இஸ் பி பெரிபிளாஸ்மோடியல் டஃபிட்டம். கொஸ்டின் நம்பர் 94, போலன் டியூப் வந்து என்ட்ரி ஆகுதுங்க எங்கே, ஓவியூவில், இந்த மைக்ரோபைல் ரீஜனில். ஒரு மைக்ரோபைல் வழியாக போலன் டியூப் என்ட்ரி ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னங்க. ஆப்ஷன் ஏ போரோகமி, ஆப்ஷன் பி சலசோகமி, ஆப்ஷன் சி மீசோகமி, ஆப்ஷன் டி அனிசோகமி. ஸோ ஆன்சர் இஸ் போரோகமி இஸ் அ கரெக்ட் ஆன்சருங்க. ஏ. கேரியோதீக்காங்கிறது என்னங்க. கேரியோதீக்கா ஈஸியா. ஆப்ஷன் ஏ நியூக்ளியர் மெம்பரேன், ஆப்ஷன் பி நியூக்ளியோலஸ், ஆப்ஷன் சி நியூக்ளியோபிளாசம், ஆப்ஷன் டி குரோமாட்டின். ஸோ ஆன்சர் இஸ் நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் அ கேரியோதீக்கா. கொஸ்டின் நம்பர் 96, கார்பர் காப்பி தியரி. இது பார்த்தீங்கன்னா கார்பர் காப்பி தியரி பார்த்தீங்கன்னா ஒன்லி ரூட் எஃபிக்கல் தியரியில் வருவாங்க.
ஓகேங்களா. ஸோ இவங்க யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஷெப், SCHEUEPP ஸ்கெப் தான் கார்பன் காப்பி தியரியை கண்டுபிடிச்சாங்க. கொஸ்டின் நம்பர் 97, கார்க் அமிலத்துக்கு இன்னொரு பேர் என்னங்க? அவ்வளோதான். கார்க் அமிலத்தோட பேர் பெல்லோஜனுங்க. அதே கார்க் கலந்த பெல்லம் அப்படி வரும், சரிங்களா. அப்புறம் இதே மாதிரி பெல்லோடம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா செகண்டரி கார்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ஆன்சர் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 98, இதில் வந்து செல்ஸ் வந்து சிம்பிள் டிஷ்யூவாக இருக்கும், லிவிங்காக இருக்கும், பட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அந்த மாதிரி செல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ குளோரன்கைமா, ஆப்ஷன் பி ஸ்க்ளீன்கைமா, ஆப்ஷன் சி எரன்கைமா, ஆப்ஷன் டி குளோரன்கைமா. ஸோ ஆன்சர் இஸ் குளோரன்கைமா இஸ் கரெக்ட் ஆன்சர் டி. டைலோசஸ் பாருங்கள், ஆர் பவுண்ட் இன். டைலோசஸ் எதில் பவுண்டாக இருக்குன்னா நமக்கு லிட்டரி கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க சைலம் வெசலா ஃப்ளோயமானு. ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் நோட் பண்ணுறது என்னென்னா அது வந்து சைலம் வெசல்ஸ் தான் டைலோசஸ் பவுண்ட் இருக்கும் அப்படி, ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 100, த என்சைம் பவுண்ட் இன் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் வந்து என்ன பவுண்டாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ மேலேட் டீஹைட்ரோஜினேஸ், ஆப்ஷன் பி ஹெக்ஸோகைனேஸ், ஆப்ஷன் சி fructokinase, option D enolase. So answer A is the correct answer. Malate dehydrogenase. Question number 101, chief functions of granular endoplasmic reticulum. endoplasmic reticulum என்ன காம்பவுண்ட் என்ன ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னா பொதுவாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும் 101. ஓகேங்களா. அதே மாதிரி ரேடியோ ஐசோடோப் யூஸ் பாருங்கள், ரேடியோ ஐசோடோப் யூஸ்டு ஆட்டோ ரேடியோகிராஃபி பார்த்தீங்கன்னா C14 நோட் பண்ணிக்கோங்க. C14 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். மைட்டாசிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட் பண்ணுது. யாருங்க பண்ணுறாங்க மைட்டாசிஸ் இன்ஹிபிட் பண்ணுறாங்க? ஸ்பிண்டில் ஃபார்மிஸ் இன்ஹிபிட் பண்ணுறது யாருன்னா கோல்ஜிசின் ஹார்மோன் தான். கோல்ஜிசின் ஹார்மோன் தான் இது எல்லாமே தடுப்பாங்க. நாட் 4 பார்த்தீங்கன்னா பால்டிங் குரோமோசோம் இஸ் ஃபார்ம் டியூ டு த பால்டிங் குரோமோசோம். மைட்டாசிஸா, எண்டோமைட்டாசிஸா, மியாசிஸா, ஏமைட்டாசிஸ்னா தட் இஸ் எண்டோமைட்டாசிஸ் ப்ராசஸ். ஹிஸ்டோஜன் தியரி சொன்னது யாருங்க? ஹான்ஸ்டீன் நோட் பண்ணிக்கோங்க. ஹிஸ்டோஜன் தியரி சொன்னது ஹான்ஸ்டீன். கொஸ்டின் நம்பர் 106, ஆந்தோசரஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ஃபுட் இன் மெரிஸ்டமாட்டிக், சீட்டா இன் மெரிஸ்டமாட்டிக், கேப்சூல் இன் மெரிஸ்டமாட்டிக் அண்ட் நன். ஸோ சீட்டா இன் மெரிஸ்டமாட்டிக் தான் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் பி. பொட்டானிக்கல் நேம் ஆஃப் பார்லி, ஹார்டியம் உல்கர், Avina sativa, Triticum aestivum, Sickle cerad. So answer is Hordeum vulgar. Question number 108, அரேஞ்ச்மெண்ட் சீக்வன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. நான் நோட் பண்ணுங்கள். மெட்டாபியஸுக்கு அப்புறம் G1 வருங்களா, G1க்கு அப்புறம் S ஃபார்ம் ஆகுங்களா, Sலேருந்து G2, அப்போ M G1 S G2 அவ்வளோதான். லார்ஜஸ்ட் ஃபேமிலி எதுங்க? ஆஸ்ட்ரிச் தான் லார்ஜஸ்ட் ஃபேமிலி. ஸோ 110 லோட்டிக் வாட்டர் அப்படின்னு என்னங்க? லோட்டிக் வாட்டர் ஈஸியாக ஒரு ரன்னிங் வாட்டரா, லேக் வாட்டரா, ஸ்டாக்னண்ட் வாட்டரா நன்னு. ஸோ ஆன்சர் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இஸ் எ ரன்னிங் வாட்டர், இஸ் எ லோட்டிக் வாட்டர். ஓகேங்களா. லோட்டிக் வாட்டர் தான் நம்ம ரன்னிங் வாட்டர் சொல்லுவோம். தேங்க்யூ டீச்சர்ஸ், ஆல் தி பெஸ்ட். கொஞ்சம் லைக் போடுங்க, ப்ளஸ் கமெண்ட் கொடுங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கீழே டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.